ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் நேச்சர் சேனல். இன்னைக்கு நம்ம டிஆர்பியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கியம் சங்ககாலம். சங்கம் 3 வகைப்படும். முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதற்சங்கம் அமைந்திருந்த இடம் தென்மதுரை. முதற்சங்கத்தை தோற்றுவித்தவர் காய் சினவழுதி என்னும் பாண்டியன். முதல் சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் காய் சினவழுதி முதல் கடுங்கோன் வரை 89 அரசர்கள். முதற்சங்கத்தின் ஆண்டுகள் 4449. முதற்சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழ் புலவர்கள் 4449. முதல் சங்கத்தில் தோன்றிய நூல்கள் அகத்தியம், முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை, பெரும்பாரி பாடல். முதற்சங்கத்தில் வீற்றிருந்த முதன்மையான புலவர்கள் அகத்தியர், சிவபெருமான், முருகவேல், முரஞ்சியூர், முடிநாகராயர், நீதியின் கிழவர் முதலிய 549 பேர். சங்கம் பற்றிய குறிப்பு முதலில் எச்சான்று மூலம் கிடைக்கின்றது. கிபி 7ஆம் நூற்றாண்டு திருநாவுக்கரசரின் தேவாரத்தில் நண்பாட்டு புலவனாயச் சங்கம் ஏரி என்னும் வரி மூலம். இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் கபாடபுரம். இடைச்சங்கத்தை நிறுவியவர் பெயர் வெண்டர் செழியன். இடைச்சங்கத்தை காத்த அரசர்கள் வெண்டர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை உள்ள 59 பேர். இடைச்சங்கம் நிலைத்திருந்த ஆண்டுகள் 3700 ஆண்டுகள். இடைச்சங்கத்தில் தமிழாய்ந்த புலவர்கள் 3700 பேர். இடைச்சங்கத்தில் தோன்றிய நூல்கள் பெருங்கலி, பெருங்குருகு, வெண்டாளி, வியாழமாலை, அகத்தியம், தொல்காப்பியம், மாபுராணம், பூதபுராணம், இசை நுணுக்கம். இடைச்சங்கத்தில் வீற்றிருந்த புலவர்கள் அகத்தியர், தொல்காப்பியர், மோசி, வெள்ளூர் காப்பியனார், சிறுபாண்டரங்கன், திரையன்மாறன், கீரந்தை முதலிய 59 பேர். இடைச்சங்கம் மறைந்தது எப்படி? கடற்கோளுக்கு சுனாமிக்கு சங்கமும் கபாடபுரமும் இரையாயிற்று. கடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் தற்போதைய மதுரை, வடமதுரை. கடைச்சங்கத்தை நிறுவியவர் முடத்திருமாறன். கடைச்சங்கத்தை காத்த அரசர்கள் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை 49 பேர். கடைச்சங்கம் நிலைத்திருந்த ஆண்டுகள் 1850 ஆண்டுகள். கடைச்சங்கத்தில் தமிழாய்ந்த புலவர்கள் 449 பேர். கடைச்சங்கத்தில் பாடப்பட்ட நூல்கள் 8 தொகை, 10 பாட்டு. கடைச்சங்கத்தில் இருந்த முதன்மை புலவர்கள் சிறுமேதாவியார், சேந்தம்பூதனார், பெருங்குன்றூர் கிழார், இளந்திருமாறன். தற்போதைய தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டியத்துறை தேவர். தற்போதைய தமிழ்ச்சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 14/9/1901. சங்கங்களை பற்றி முழுமையாக கூறும் நூல் இறையனார் களவியலுரை. முச்சங்கங்களிலும் அரங்கேறியதாக கூறப்படும் நூல் அகத்தியம். தொல்காப்பியத்தில் எத்தனை நூற்பாக்கள் உள்ளன? 1610. சேர மன்னனின் தலைநகர் வஞ்சி. சேர மன்னனின் துறைமுகம் முசிறி. சேர மன்னனின் மாலை பனம்பூ மாலை. சேரனின் கொடி குளம், வில்கொடி, அக்கினி குளம். சேரனை குறிக்கும் வேறு பெயர்கள் உதியன், பொறையன், வானவன், குட்டுவன், குடநாடன், பூழியன் கோதை, மலையமான், வானவரம்பன், வில்லவன், கேரளன். சோழனின் தலைநகர் துறைமுகம் காவேரி, பூம்பட்டினம், உறையூர். சோழனின் பூமாலை கொடி குளம், ஆர்மாலை, அத்திப்பூ, புலிக்கொடி, சூரிய குளம்.
சோழனை குறிக்கும் வேறு பெயர்கள். சென்னிவளவன், கிள்ளி, செம்பியன், புனல் நாடன், கோழிவேந்தன், நேரியன், அபயன். பாண்டியனின் தலைநகர் துறைமுகம் மதுரை கொற்கை. பாண்டியனின் மாலை கொடி குளம். வேப்பம்பூ மாலை வேம்பு. மீன்கொடி சந்திரகுலம். பாண்டியனை குறிக்கும் வேறு பெயர்கள் மாறன், செழியன், வழுதி, மீனவன், தென்னவன், பஞ்சவன், கௌரியன், தமிழ்நாடன், கைதவன், பொதிய பொற்பன், வையைத்துறைவன், குமரிச்சேர்ப்பன். தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் இயல்கள். 3 அதிகாரம், 27 இயல்கள். தொல்காப்பியம் எழுத்து அதிகாரத்தில் உள்ள இயல்களின் பெயர்கள். நூன்மரபு, மொழிமரபு, பிறப்பியல், புணரியல், தொகைமரபு, உருபியல், உயிர்மயங்கியல், புள்ளிமயங்கியல், குற்றியலுகர புணரியல். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் உள்ள இயல்களின் பெயர்கள். கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், விளிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உயிரியல், எச்சவியல். தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் உள்ள இயல்களின் பெயர்கள். அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமவியல், செய்யுளியல், மரபியல். தொல்காப்பியம் குறிப்பிடும் மெய்ப்பாடுகளின் பெயர்கள். நகை, அழுகை, இளிவரல், அருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணர். தொல்காப்பிய எழுத்ததிகாரத்திற்கு சிறந்த உரை எழுதியவர் இளம்பூரணர். தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சிறந்த உரை எழுதியவர் சேனாவரையர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.